நிஜமாவா? நிஜமாவாடா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீனா ஸ்டோரி டவுன். இந்த வீடியோவில் டால்வினோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ், நியூ இயர், அப்புறம் டால்வின் பர்த்டே மூணுக்கும் சேர்த்து ஒரே கிஃப்டாக வந்து நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம். உங்களோட விஷஸும் பிளெஸ்ஸிங்ஸும் என்னோட பையனுக்கு ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட விஷஸை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. டால்வின் வந்து லாஸ்ட் இயர்லேருந்தே சொல்லிட்டே இருந்தான், எனக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்ட்டு. அவனுக்காக ஸ்பெஷலாக எல்லாமே ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேட் பண்ணியாச்சு. கேக் வந்து பிளானட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா டால்வினுக்கு அவங்க சோஷியல் மேம் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட்டும் ரொம்ப பிடிக்கும். டெக்கரேஷன் நானும் அப்பாவும் சேர்ந்து ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி இந்த சீரியல் செட்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த லுக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்ட்டி வந்து ஜாலியாக இருந்துச்சு. டால்வினுக்கும் அந்த டெக்கரேஷனில் நிற்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, எனக்கு அது என்னமா செஞ்ச அப்படின்னு சொல்லும் போது அந்த சந்தோஷமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஆன்ட்டியும் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆனால் அப்பாவை வந்து ஊருக்கு சீக்கிரம் கிளப்பி விடணுங்கிறனால ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிட்டோம். ஏய் டால்வின், என்னடா வச்சிருக்க? சீக்கிரம் சீக்கிரம் ஓபன் பண்ணு. என்ன பாத்து வேலை இது? ஏங்க அத பிக்கிட்டா. இது பீடா இங்க. அண்ணே ஆளவே முடியல. எவனோ? அஞ்சாவது. இங்கேயுமே மிக்கி பாருக்கு இவ்வளவு பேக் பண்ணிருக்கு. இருக்கலாம். இதெல்லாம் வீடியோ வரல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா வாட்சே. உனக்கு தான். ரியா பாப்பா, அண்ணனுக்கு கட்டி விட்டுடா செல்லம். ம் ம் போடுங்க. கேட்டு தான் இருக்கேன். கட்டி விடுத்தாங்க. ம்
ரியா பாப்பா சேர்த்து வச்ச காசில் அவங்க அண்ணனுக்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு அவங்களுக்கும் ஒரு வாட்ச் வாங்கிக்கிட்டாங்க. கேக் கட்டிங் கரெக்டாக முடிஞ்சோன்னா ஆன்ட்டியும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் சேர்த்து வச்சு மறுபடியும் ஒரு தடவை ஹாப்பி பர்த்டேன்னு ஷவுட் அவுட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் பர்த்டே இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஹரித்ரா வீட்டில் வந்து மீனாத்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அவங்க பிள்ளைங்களுக்கு செய்வாங்க. நைட்லாம் வந்து ஒரே விருந்து தான். டின்னர்லாம் வந்து அங்கேயே முடிச்சுட்டு வந்துடுவோம். பர்த்டேனாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கேருந்து தான் அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் அந்த ஃபேஸில் இருக்குதுன்னு தெரியாது. அவ்வளோ ஹாப்பியாக ஸ்கூலுக்கு கிளம்பி போவோம். காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே, நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருகாது தாயே, உன்முகம் பார்க்கிறேன் அதில் என் முகம் பார்க்கிறேன், இந்த பொன்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும், மீண்டும் ஜென்மங்கள் மாறும் போது நீ என் மகளாக வேண்டும், பாசராகங்கள் பாடவே. டால்வினுக்கு நிறையா பிள்ளைங்க நல்லா கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லைங்கிற மாதிரி நமக்கு வந்து கிஃப்ட்ஸு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஆசை. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ டால்வினோட பர்த்டேலேருந்து தான் எனக்கு ஒரு ஐடியாவே கிடச்சிச்சு. நம்ம வந்து ஒரு லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த விலாக் வந்து அப்லோட் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் வந்து யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மந்த் நம்ம ஃபேமிலியில் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறவங்க சுஜன், அமீருதீன், ஏஞ்சலின் கெட்சியா, சில்வியா, தேவப்பிரியா, ஜஸ்டின், ஷெர்லின், இவங்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பர்த்டே. இன்னும் இந்த மந்த் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடுற ஒருத்தருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். இன்றைக்கி மாதிரியே எப்போதுமே நீங்கள் சந்தோஷத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் வாழணும்னு ஆசைப்பட்றேன். பார்த்துட்ருக்கவங்க யாராச்சும் ஜான்வரியில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நேம்ஸை கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் விலாகில் விஷ் பண்ணிடுவோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய விலாகை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான விலாகில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சாப்பிடுவோம், தூங்குவோம். உங்களுக்கும் நான் பூச்சி காட்டுமா? தூங்க போகலாம். பாய். Thanks for watching.